பொண்ணை கடத்துற மாதிரி மண்ணை கடத்துறாங்களா? பூக்கு ஃபோன் பண்றா. பண்றா சீக்கிரம் பண்றா. சீக்கிரம் பண்றா. இருடா எங்க போகுது? சொல்றா ஸ்வீனே, நம்ம ஊர் வயக்காட்டுல மண்ணை கடத்துறாங்க மச்சான். சீக்கிரம் வரா. என்னடா சொல்ற? நீ சொன்ன மாதிரியே நடக்குது மச்சான். கொஞ்சம் சீக்கிரம் வரா. ஆமா வண்டி எடுங்க மாமா. இந்தாங்க பாஸ். अच्छा मट्टी 100 गाड़ी हर पे से रखो। ओके बस. अच्छा ओके. தேங்க் யூ அண்ணே. அடுத்த வண்டி ரெடியா இருக்குல்ல? தூக்குண்ணே. எல்லாரும் சிக்கிட்டானுங்க. ஆமா மாப்ள. லாரி எல்லாம் குடோன் கொடுங்க. சரி. ஏய் ஏய் லாரி எல்லாம் குடோன் எடுங்க. வாங்கடா சீக்கிரம். ஏய், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜில்லாவிலேயே சேலம் ஜில்லானாவே தனி தைரியமே பிறக்கண்டா. நாங்க யாரை நம்பியும் கெட்டு போனதும் இல்லை, நம்பி வந்தவங்களை கைவிட்டதும் இல்லை. பசினா பங்கு போட்டு தருவோம். பட்டினியா கிடந்தாலும் அடுத்தவங்களை ஏமாத்த மாட்டோம். எதிரிய கூட நண்பனா மதிக்கிற மனசுடா எங்க மனசு. கேவலம் பணத்துக்காக விவசாயம் பண்ற மண்ணை வெளிநாட்டுக்கு அள்ளி விக்கிறீங்க. இப்போ உனக்கு நடக்கிற சம்பவம் அடுத்து மண்ணை திருட நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஈரக்கொலையை நடுங்கணும்டா. சார், நீங்க கேட்ட எல்லா எவிடன்ஸையும் பையன் தருவான். மண்ணை கடத்தின யாரையும் நீங்க சும்மா விட்டுறக்கூடாது. எல்லாருக்கும் தண்டனை வாங்கி தரணும். கண்டிப்பா சார். நீங்களே ஃபைல பாருங்க, எல்லா ஆதாரமும் அதுலயே இருக்கு. என்னப்பா நடந்துச்சு? எதிர்கால தலைமுறையை பத்தி கொஞ்சம் கூட அச்சப்படாம ஆத்து மணல் அள்ளி அள்ளி வித்தாங்க. அதனால பூமியில இருந்த நீர் சத்து மொத்தமா வறண்டு போச்சு. வறண்டு போன பூமியில வாழ்க்கையை தொலைச்ச விவசாயிங்க விவசாயம் பண்ண வழி இல்லாம கடன் வாங்கி வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம நூத்துக்கணக்கான விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அன்னைக்கு ஆத்து மணலை திருடுனாங்க, இன்னைக்கு உயிர் வாழ்ற விவசாயம் பண்ணியே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, விவசாயம் பண்ண எந்த ஒரு வளமான தகுதி இல்லாத நாடெல்லாம் இன்னைக்கு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம நாட்டோட வளமான விவசாய மண்ணு தான். இப்படியே போச்சுன்னா ஒரு கைப்பிடி சாப்பாடு கூட அவங்கிட்ட கை கட்டி நிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சார். அன்னைக்கு நூத்துக்கணக்கான விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வளமான விவசாய நிலங்களை இழக்க வேண்டியது இருக்கும் சார். சார், நான் வெறும் காக்கி சட்டை தான். என் கண்ட்ரோல்ல வர எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் சால்வ் பண்ணிடுவேன். இதுல இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் பங்கு இருக்கு. இது ஒரு தொடர் சங்கிலியா போய்கிட்டே இருக்கு. காக்கி சட்டையை விட வெள்ளை சட்டைக்கு தான் பவர் அதிகம். அந்த வெள்ளை சட்டையை நீங்க போடுங்க, அதிகாரத்தை கையில் எடுங்க. முதல்ல இந்த ஊரை மாத்துங்க. மாத்துறேன், எல்லாத்தையும் மாத்துறேன். நீங்க சொன்னதை செஞ்சு காமிக்கிறேன் சார்.